நம்ம ஊர்ல எல்லா பணத்தையும் டபுள் ஆக்குறேன்னு சொல்லி ஏமாத்துவாங்க. ஆனா இங்க ஒரு விசித்திரமான மிருகம் முத்துக்களையே டபுள் ஆக்கி கொடுக்குது. அந்த மிருகத்துக்காக ஒரு கமாண்டர் மொத்த கிரகத்தையே காலி பண்ணிருக்கான்னா பாத்துக்கோங்க. அந்த பித்தலாட்ட கமாண்டரோட வண்டவாளத்தை நம்ம ஹீரோ எப்படி தண்டவாளம் ஏத்துறாருன்னு பாக்கலாம் வாங்க. முதல்ல கதை 22வது நூற்றாண்டுல ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஆல்பா ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒரு இடத்த காட்டுறாங்க. நம்ம ஊரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி அங்க மனுஷங்களும் ஏலியன்ஸும் ஒன்னா தங்கி இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் டெக்னாலஜியை ஷேர் பண்ணிக்கிட்டு அந்த இடத்த பயங்கரமா ஹைடெக்கா மாத்திட்டாங்க. ஆனா ஒரு பஞ்சாயத்து என்னன்னா, இந்த ஸ்டேஷன் ரொம்ப பெருசா வளர்ந்துட்டதால பூமியோட கிராவிட்டி இழுத்து அது பூமி மேலேயே வந்து விழுந்துடும் போல. அதனால அங்க இருக்கிற எல்லாரும் சேர்ந்து அந்த ஊரையே விண்வெளியில இருந்து ரொம்ப தூரமா தள்ளி கொண்டு போயிட்டாங்க. இது விண்வெளியில சுத்துற ஒரு தனி உலகமாவே மாறிடுச்சு. இப்போ 600 வருஷம் ஓடிடுச்சு. அங்க ஒரு கிரகத்தை காட்டுறாங்க. அங்க இருக்கிற ஏலியன்ஸ பேர்ல்னு கூப்பிடுறாங்க. இவங்க கிரகத்துல எப்பவும் ஒரே குஷி தான். இவங்க கிரகத்துல முத்துக்களை இவங்களே உருவாக்குறாங்க. இவங்க கிட்ட ஒரு விசித்திரமான ஒரு பிராணி இருக்கு. அதுக்கு ஒரு முத்தை கொடுத்தா போதும், அதுக்கு பதிலா நிறைய முத்துக்களை கொடுக்கும். இதுல முதல் முத்தை எடுத்து அவங்க சாமிக்கு காணிக்கையா செலுத்துவாங்க. இவ்வளவு அழகான கிரகத்தை கொடுத்ததுக்கு சாமிக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்றது இவங்க ஸ்டைல். இவங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாம ஜாலியா போயிட்டு இருக்கு. ஆனா ஒரு நாள் இவங்க வானத்தை பார்க்கும்போது ஏகப்பட்ட ஸ்பேஸ்ஷிப் இவங்க கிரகத்தை நோக்கி வந்து வெடிச்சு சிதறுது. அதுல ஒரு ஷிப் இவங்க கிரகம் மேலேயே வந்து விழுது. அது என்னன்னு பார்க்க அந்த ஊர் ராணி தன்னோட மக்களோட உள்ள போறாங்க. ராணி மட்டும் வெளியில நின்னுட்டாங்க. மத்தவங்க எல்லாம் அந்த ஸ்பேஸ்ஷிப் உள்ள போயிட்டாங்க. அங்க ஒரு பெரிய பிளாஸ்ட் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சதும் அந்த ராணி ஒரு டெலிபதி மெசேஜ் பிரபஞ்சம் ஃபுல்லா அப்படியே தட்டி விடுறாங்க. இப்போ ஆல்பா ஸ்டேஷன்ல இருக்கிற வெள்ளேரியனை காட்டுறாங்க. மனுஷன் அங்க ஒரு சோல்ஜர். இவருக்கு ஒரு கனவு வருது. அது வேற ஒண்ணும் இல்ல, அந்த ராணி அனுப்புன அதே டெலிபதி மெசேஜ் தான். ஒரு அழகான கிரகம் எப்படி சில ஸ்பேஸ்ஷிப் வந்து விழுந்ததால அழிஞ்சு போயிருக்கிறத இவர் கனவுல பாக்குறாரு. ஆனா வெளேரனுக்கு இந்த கனவோட அர்த்தம் புரியல. அப்போ அவரோட பார்ட்னர் வந்து நமக்கு ஒரு புது மிஷன் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. 2 பேரும் மிஷனுக்காக கிளம்புறாங்க. போற வழியில வெள்ளேரியன் அந்த கனவை ஸ்கேன் பண்ணி பாக்குறாரு. அப்பவும் இவருக்கு இது இப்போ நடக்கிறதா இல்ல பழைய கதையான்னு ஒரே கன்ஃபியூஷன். இப்போ இவங்க ஒரு கிரகத்துக்கு வந்து சேர்றாங்க. அங்க அந்த முத்துக்களை உருவாக்குற விசித்திரமான பிராணியை பிடிக்கணும், அதான் மிஷன். அந்த பிராணிக்கு பிளாக் மார்க்கெட்ல செம டிமாண்ட். இவங்க அந்த கிரகத்துக்கு வந்து பார்த்தா அங்க ஒண்ணுமே இல்ல, ஒரே பஞ்சர் நிலமா இருக்கு. மேட்டர் என்னன்னா, அந்த கிரகத்தோட பிளாக் மார்க்கெட் வேற ஒரு உலகத்துல இருக்கு. அத பாக்குறதுக்கு ஒரு ஸ்பெஷல் கூலர்ஸ் போடணும். வெளேரியன் அந்த பையன் கிட்ட கன்னு அப்புறம் ஸ்பெஷல் கிளாஸ் வாங்கிக்கிட்டு அதை போட்ட உடனே அப்படியே அந்த பிளாக் மார்க்கெட் இருக்கிற உலகத்துக்குள்ள டெலிபோர்ட் ஆகி போயிட்டாரு. அங்க ஏகப்பட்ட ஏலியன்ஸ் இருக்காங்க. அங்க ஒரு சின்ன பிராணிய ஒரு டீல் பேசிட்டு இருக்காங்க. அந்த டீல அதே முத்து கிரகத்து ஏலியன்ஸ் தான் பண்றாங்க. அந்த சின்ன பிராணிக்காக அவங்க கிட்ட இருக்கிற ஒரு பவர்ஃபுல் முத்தை கொடுக்க வராங்க. ஆனா வெளேரியன் அங்க புகுந்து அட்டாக் பண்ணி அந்த பிராணியையும் முத்தையும் தூக்கிட்டு கிளம்பிடுறாரு. ஏலியன்ஸ் துரத்துறாங்க. ஆனா ஒரு வழியா தப்பிச்சு அவரோட ஸ்பேஸ்ஷிப் குள்ள வந்துடுறாரு. வெளேரியன் கிட்ட இப்போ அந்த பிராணியும் இருக்கு, முத்தும் இருக்கு. ஆனா இவருக்கு ஒரு சந்தேகம். தான் கனவுல பார்த்த அதே ஏலியன்ஸ் தான் இவங்கன்னு புரியுது. அந்த முத்தை செக் பண்ணி பார்த்தப்போ அதுல இருக்கிற எனர்ஜி இவரோட ஸ்பேஸ்ஷிப்ல இருக்கிற எனர்ஜியை விட அதிகமா இருக்கு. கூடவே இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் தெரியுது. அந்த கிரகம் 30 வருஷத்துக்கு முன்னாடியே அழிஞ்சு போயிடுச்சு. அப்படின்னா இவருக்கு வந்த மெசேஜ் 30 வருஷத்துக்கு முன்னாடி அனுப்பப்பட்டது. இத பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாரு. ஆனா அவரோட சீனியர் கமாண்டர் எல்லா விஷயத்தையும் மறைச்சு வச்சிருக்காரு. வெளேரியனும் அவனோட பார்ட்னரும் ஆல்பா ஸ்டேஷனுக்கு திரும்புறாங்க. அங்க 800 வகையான ஏலியன்ஸ் இருக்காங்க. சில ஏலியன்ஸ் எதையும் ரீஜெனரேட் பண்ற பவர் கொண்டவங்க. இவங்க கமாண்டர் கிட்ட போறாங்க. கமாண்டர் கிட்ட அவருக்குன்னு சில ரோபோக்களும் இருக்கு. கமாண்டர் இவங்க கிட்ட நம்ம ஸ்டேஷனோட நடுப்பகுதியில ஒரு ரெட் ஜோன் இருக்கு, அங்க போனவங்க யாரும் திரும்ப வரல, அது இந்த ஸ்டேஷனையே அழிச்சிரும்னு பயமுத்துறாரு. ஆனா அந்த கமாண்டர் ஏற்கனவே அந்த முத்து கிரகத்து ஏலியன் ஒருத்தரை பிடிச்சு வச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. கமாண்டர் அந்த முத்து பிராணியே கேக்குறாரு. ஆனா அந்த பார்ட்னர் மிஷன் என்னன்னு முழுசா தெரியாம தர முடியாதுன்னு சொல்றாங்க. இவங்களுக்கு கமாண்டர் மேல ஒரு டவுட் வருது. அப்போ ஒரு மீட்டிங் நடக்கும்போது அந்த முத்து ஏலியன்ஸ் உள்ள புகுந்து கமாண்டரை அப்படியே கடத்திட்டு போயிட்டாங்க. வெளேரியன் துரத்துறாரு. ஆனா அவங்க ரெட் ஜோனுக்குள்ள போயிட்டாங்க. அங்க போறதுக்கு யாருக்கும் பர்மிஷன் இல்ல. அதே நேரத்துல பார்ட்னரை சில ஏலியன்ஸ் கடத்திட்டு போயிடுறாங்க. வெளேரியன்
அந்த பார்ட்னரை காப்பாத்த ஒரு பொண்ணோட உதவியை கேக்குறாரு. அவ மனுஷி மாதிரி தெரிஞ்சாலும் அவ ஒரு ஏலியன், யாருடைய உருவத்தையும் அவளால எடுக்க முடியும். அவ உதவியோட ஏலியன் வேஷம் போட்டு உள்ள போய் பார்ட்னரை காப்பாத்துறாரு. ஆனா அந்த சண்டையில அந்த உருவம் மாறுற ஏலியன் பொண்ணு செத்துடுறா. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து அங்க இருக்கிற ஒரு எனர்ஜி ஷீல்டுக்கு பின்னாடி போறாங்க. அங்கதான் அந்த பேர்ல் ஏலியன்ஸ் வெளியே வராங்க. அவங்க சொல்றாங்க, எங்க கிரகம் ரொம்ப அழகா இருந்துச்சு, ஆனா உன்னோட கமாண்டர் செஞ்ச தப்பால ஒரு போர் நடக்கும்போது தேவையில்லாத மிசைல ஏவி எங்க கிரகத்தை அழிச்சிட்டான்னு உண்மையை உடைக்கிறாங்க. அந்த தப்பா மறைக்கத்தான் இவன் அந்த இடத்த ரெட் ஜோன்னு சொல்லி எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கான். அவங்க இளவரசி சாகும்போது அனுப்பின அந்த டெலிபதி மெசேஜோட ஒரு பகுதி வெளியேறினுக்குள்ளதான் இருக்கு. அதனாலதான் அவனுக்கு அந்த கனவு வந்திருக்கு. இப்போ கமாண்டரோட வண்டவாளை எல்லாம் தண்டவாளம் ஏறிடுச்சு. கமாண்டர் தன் ரோபோக்களை வச்சு ஹீரோவை அட்டாக் பண்ண பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோ எல்லா ரோபோக்களையும் அடிச்சு காலி பண்ணிடுறாரு. கவர்மெண்ட்டுக்கும் கமாண்டரோட திருட்டுத்தனம் தெரிஞ்சு அரெஸ்ட் வாரண்ட் கொடுத்துடுறாங்க. கடைசியா அந்த ஏலியன்ஸுக்கு அவங்க வாழ்க்கையை திரும்ப ஆரம்பிக்க அந்த முத்து பிராணி ரொம்ப முக்கியம். அதனால வெலேரியன் அந்த பிராணியை கொடுத்துடுறாரு. அந்த பிராணிக்கு ஒரு முத்தை கொடுத்ததும் அது நிறைய முத்துக்களை கொட்டுது. அதை வச்சு அவங்க புது உலகத்தையே உருவாக்கி சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் லவ் பண்ணிட்டு ஜாலியா இருக்காங்க. இதோட படம் முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.